சூர்யா ரைனாக்ஸ் வெளியிடும் மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. பாண்டிச்சேரி சேர்ந்தவர் புசி ஆனந்த் கட்சியுடைய பொதுச் செயலாளர் பக்கத்துல நிக்க வச்சு எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு, இந்த மண்ணுக்கு புகழ் சேர்ப்பவர் ஒரு வார்த்தை அதை சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, எல்லாமே விஜய் தானா? தேர்தல் வரட்டும், அறிவிக்கிட்டோம், கேண்டிடேட் அறிவிக்கிட்டோம். விஜய் கட்சி பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஓடுன்னு ஓட வைப்பாங்க, பல பேர் காணாம போயிடுவாங்க. காணவில்லைன்னு விஜய் கட்சி அறிவிக்க வேண்டியிருக்கும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவினுடைய பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் எந்த ஒரு சலசலப்பு இல்லாமல் இவர் தான் பொதுச் செயலாளர், ஒன்றிணைப்பு பற்றியெல்லாம் வாய்ப்பே இல்லை, தொடர்ந்து இப்படியே தான் பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறது நேற்று அந்த பொதுக்குழு மூலயமா தெரிஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எனக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. பிரிந்து போனவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும், அல்லது சில பேரை மட்டும் மன்னித்து சேர்த்து கொள்ளலாம், இப்படிலாம் யாராவது பேசுவாங்க. அதன் பிறகு யாராவது கடைசியில் ஏதோ ஒரு இணைகிற முயற்சி இருக்கும் அப்படின்னு நானும் எதிர்பார்த்தேன். பட் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பே தெரியல. கேசி பழனிசாமி அவர்களெல்லாம் வேலுமணி தரப்பில் பேசிவிட்டதாகவும் அவர் இணைய போகிறார் என்ற செய்தியெல்லாம் முன்கூட்டியே சொல்லப்பட்டது. தெரியல, ஒட்டுமொத்த கட்சியும் நேற்று கூடியவர்கள் சலசலப்புக்கெல்லாம் இடமில்லை, முழுமனதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிதான் பார்க்க வேண்டியது. யாரோ ஒருத்தராது எந்திரிச்சு ஓபிஎஸ் சேர்த்துக்கணும், ஒன்றிணைப்பு அப்படின்னு யாராவது பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் எதுவுமே நடக்கல. எல்லாருமே காமன் கம்போஸ்டா எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர், எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத ஒரு மனதான் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அவருக்கு எல்லா அதிகாரம் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாகும் போது நமக்கு ஒரு ஷாக் தான். ஏன்னா நிறைய திமுக ஒரு பலமான கூட்டணி அப்படின்ற ஒரு தோற்றத்தோடு உள்ளே இறங்கி வேலை செய்யும் போது, இப்போ எஸ்ஐஆருக்கு அதிமுக தரப்பில் யாருமே இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் யாருமே இல்லை, இப்படிலாம் சொல்லும்போது அதிமுக ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படும். தொண்டர்கள் மத்தியில் இவங்களாம் வந்தால் தென் மாவட்டங்களில் பயனளிக்கும் அப்படின்னு ஏதாவது நினைப்பாங்கள்ல, அப்படி ஒரு எந்த குரலும் எழுப்பலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2011ஆம் ஆண்டு தான் அமைச்சரானவர். இப்போ அசச் ஏடிஎம்கேல சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் ஜெயக்குமார் தான். ஆனால் எங்கேயாவது ஜெயக்குமாருடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறது, இல்லை ஜெயக்குமார் அப்புறம் எடுக்கிறாரு, இல்லை அவர் கருத்து ஏற்கப்பட்டது, எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்து ஜெயக்குமாருக்கு அடுத்து சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர்ஸ்னால் சிவி சண்முகம், கேபி அன்பழகன், இவங்கெல்லாம் அமைச்சராக இருந்தாங்க. அவங்களாம் இப்போ எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்கிறார்கள். இல்ல, யாருமே 6 பேர் போய் சந்திச்சாங்க. அதுல ஒருத்தர் தாவேக்க போயிட்டாரு, மீதி 5 பேர் உள்ளே தான் இருக்காங்க. அவங்களாவது இதை பத்தி ஏதாவது பேசுவாங்க அல்லது ஏதோ ஒரு செய்ய காட்டுவாங்கன்னு பார்த்தா சிவி சண்முகம் கிட்டத்தட்ட அக்ரெசிவா போய் ஒட்டுணிகள் தொடர்ந்து நம்ம கூட டிராவல் பண்றவங்களே இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் நேற்று பதிவு பண்ணாரு. அவர் பிரிந்து போனவர்கள் குற்றச்சாட்டில் சிவி சண்முகம், அதாவது எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது ஆளுமையை அங்கீகரிக்கிறார்கள், இவரை அகற்றி விட்டு வேற ஒருத்தரை கொண்டு கட்சி நடத்த முடியுமான்றது பெரிய கேள்விக்குறி. அதான் சொல்லிட்டேனே, சீனியர் மோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இவர்கிட்ட போய் கேள்வி எழுப்ப தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? நீங்கள் கட்சியில் சீனியர் செம்மலை 2001 அமைச்சர், அவர் இன்னும் எங்கே இருக்காரு? அடக்க ஒடுக்குமா எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டார். முனுசாமியும் எல்லாம் முன்கூட்டி எம்எல்ஏக்களாக இருந்திருப்பாங்க. யாருமே எடப்பாடிக்கு எதிராக குரல் எழுப்ப தயாராக இல்லை. சிவி சண்முகம் சொன்னது வேற. அவர் பாஜகவை சொல்கிறார் அல்லது அண்ணாமலை சொல்கிறார் அப்படின்னு வெளிப்படையாக எடுத்துக்கலாம். நம்மோடு உருவாடி கொண்டே இருந்து நமக்கு எதிராக வேலை செய்கிறார்கள்னு சொன்ன குற்றச்சாட்டு வேறு எதுவுமே இல்லை, அண்ணாமலை தான். அதாவது அவர் ஒருங்கிணைக்கிற பணி, அப்புறம் எடப்பாடி ஆட்சி கொண்டு வருவது கடமை, இப்படிலாம் பேசிக்கொண்டே எதிராக வேலை செய்கிறார், அதை தான் அவர் சொன்னார். தவிர மற்றபடி நேற்று பொதுக்குழு ஒரு பொது மேடை, இங்கே ஒரு ஊரில் நடந்திருக்குல்ல, ஒரு பொதுக்கூட்ட மேடையாக தான் இருந்தது. ஒரு பொதுக்குழு மாதிரி நடந்து ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் நமக்கு பேசலாம்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அப்போ அண்ணாமலையினுடைய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள இருக்குன்னு அவர் நினைக்கிறாரா சிவி சண்முகம்? இல்லை, அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பிரிந்து போன எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற பணியை அமித்ஷா அண்ணாமலை கிட்ட ஒப்படைத்திருப்பதாக வெளியே செய்தி இருக்குது.
2 முறை டெல்லி கூப்பிட்டாங்க. 2வது முறை கூப்பிட்ட பிறகு இவர் எல்லாரையும் பார்த்துட்டு வந்த செய்தியை டெல்லியில் போய் ரிப்போர்ட் பண்ணாருன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அநேகமாக இன்னைக்கு இல்லை நாளைக்கு வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து தாவேக்கால இணைவதாக ஒரு செய்தி இருந்தது. அது தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல். டிடிவி தினகரன் அது தொடர்பா நேத்து வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வைத்தியலிங்கம் வந்து இணைய போறாராமே தாவேக்கால அப்படின்னு சொல்லி செய்தியாளர் கேட்டதுக்கு நானே ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்படிலாம் செய்தி வருதுன்னு சொன்னபோது அவரே வருத்தப்பட்டாரு. என்னங்க இப்படி சொல்றாங்க, எல்லாரும் இப்படி செய்தி போடுறாங்க அப்படின்னு அவரே வருத்தப்பட்டாரு. ஏன் இந்த மாதிரி செய்தி போடுறீங்கன்னு டிடிவி தினகரன் செய்தியாளர்கிட்ட கேள்வியாவே கேட்கிறாரு. அவர் வந்து விஜய் தரப்பில் பேசி முடிவு செய்து இணைவதற்கு தேதியும் குறிக்கப்பட்டு விட்டதாக தான் தகவல். இல்லாட்டியா மீடியா போடுறாங்க. ஏங்க இப்போ எத்தனையோ பேர் வெளியே இருக்காங்க. பூழதி செருகிறார், கேசி பழனிசாமி செருகிறார் அப்படின்னு தான் போட்டாங்களா? ஏன் வைத்தியலிங்கம் போட்டாங்க? செங்கோட்டைன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு. செங்கோட்டையுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு வைத்தியலிங்கம் சேருவதாக முடிவெடுத்து விட்டார். அதுதான் செய்தியாக வருது. அது எப்படி இப்போ நம்ம செங்கோட்டைன்னு இணைகிறான்னு சொல்லி 2 நாள் முன்னாடி போட்டோமே, அது தப்பாக போச்சா? இப்போ டிடிவி வருத்தப்படுவது வேறு. ஏதோ ஒரு சக்தி நீங்கள் போய் வெளியே சேராதீங்க, வேறு முடிவு எடுக்காதீங்கன்னு தடுத்து நிறுத்துவதாக தான் தகவல். அது அண்ணாமலை செய்கிறார். அங்கே டெல்லியிலேருந்து ஒரு உத்தரவு, அமித்ஷா வர வேண்டியது நேரம் தள்ளி போயிருக்கிறது. 20ஆம் தேதிக்குள் வந்து உங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு இருக்குது, உங்களை அகாமடேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமி அப்படி எந்த ஒரு சிக்னலும் சொல்லலையே. இவங்களாம் ஏற்றுக்கிற மாதிரியோ அப்படி எந்த தகவலும் இல்லையே. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பாஜக ஒருங்கிணைந்த என்டிஏ அலைன்ஸை 2021 தவறவிட்ட டிடி தினகரனையும் இந்த முறை சேர்த்து கொண்டால் தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதிமுக என்ன செய்ய போகிறது, இவங்களை சேர்த்துக்க போகிறாங்களான்றத பெரிய கேள்விக்குறி. மாற்று ஏற்பாட்டுக்காக ஒரு வழி பண்ண பார்க்குறாங்க பாஜக அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இப்போ நேற்று பொதுக்குழு மூலியமாக 2026 இவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதையும் அறிவிச்சாச்சு. 2வது வந்து கூட்டணி குறித்தோ அல்லது மற்ற விஷயங்கள் குறித்தோ முழு அதிகாரம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டாச்சு. இப்போ அமித்ஷாவோ டெல்லி பாஜகவோ இனிமேல் பெருசாக எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுல்ல. அப்போ எடப்பாடி முழுக்க பாஜகவுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துட்டார்ல, எல்லாரும் சேர்ந்து என்ன தேர்ந்தெடுத்துட்டாங்க, நான் தான் எல்லாமே அப்படிங்கிறத எடப்பாடி பாஜகவுக்கு இது மெசேஜாக கொடுத்த மாதிரி இருக்குல்ல. இல்லை, முதலமைச்சரை வந்து மாற்றி விட்டு வேற ஒரு ஸ்கீம்லாம் கொடுக்க முடியாது. உங்களை அகாமடேட் பண்ணுறதான முக்கியம். இப்போ எடப்பாடி ஏற்றுக்க மறுக்கிறார்ன்றது நமக்கு தெரியுது. அதே நேரத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி தொடர்ந்தால் அந்த அணியில் இருக்க மாட்டேன்னு டிடிவி சொல்கிறார். பட் ஓபிஎஸ் அப்படி சொல்ல இதுவரை. ஓபிஎஸ் நேற்று கூட பேட்டி கொடுக்கும்போது ஒன்றிணைய வேண்டும், திமுக வீழ்த்தி விட்டு அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படி தான் சொல்கிறாரே தவிர எடப்பாடி வேண்டாம்னு சொல்லலை. டிடிவி தினகரனுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ஸ்கீம் கொடுப்பாங்க, அதை அவர் ஏற்றுப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாஜகவுடைய அழுத்தத்துக்கு டிடிவி, பாட்டாளி மக்கள் கட்சி, ஓபிஎஸ் எல்லோரும் ஒன்றிணைவார்கள். சசிகலா உள்ளிட்டு எல்லா தலைவர்களும் வந்து இந்த முறை வந்து பாஜகவை எதிர்த்து பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை நான் நம்புகிறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா அதை எடப்பாடி ஏற்றுக்கணும், மற்றவங்களாம் அங்கே இருக்கிற தலைமையெல்லாம் ஏற்றுக்கணும். இல்லை, கடைசி நேரத்தில் ஒரு ஓபிஎஸை தவிர்த்து விட்டு ஓபிஎஸ் மகனுக்கு சீட்டு கொடுக்கலாம், இல்லை ஓபிஎஸ்ஸுடைய ஆட்கள் 2 பேருக்கு சீட்டு கொடுக்கலாம், நீங்கள் ஒதுங்கிருங்க அப்படின்னு சொன்னால் ஓபிஎஸ் ஒதுங்கி தான் இருப்பார். அமித்ஷா சொல்லி அவர் கேட்காம இருப்பாரா? தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கப்புறம் சொல்லி நான் எங்கே சொன்னங்கிறாரு. தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வந்து கட்சியாக மாறும்னு வைத்தியலிங்கம் சொன்னார். பக்கத்தில் இருந்தார்ல மைக்கை பிடிச்சி, அது வைத்தியலிங்கம் கருத்து, என்னுடைய கருத்துலன்னு சொன்னாரா? 10 நாள் கழிச்சு நான் எங்கே சொன்னேன்னு கேட்டால் அப்போ என்ன, இப்போ எதை தான் நம்புறது? இப்போ டிசம்பர் 15ஆம் தேதி அப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணுவார் தெரியல. அவங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதான் சொன்னேனே. ஒரு முதல் கட்ட சுற்றுல வந்து அண்ணாமலை எல்லோருமே பார்த்து விட்டு போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த மெசேஜ் நமக்கு தெரியல. பட் எடப்பாடி தான் சொல்கிறார்ல, 2026 பாஜக அதிமுக இணைந்தால் வெற்றி. அதுதான் மெசேஜ் பாஜகவுக்கு. நீங்கள் அமைதியாக இருங்க, போட்டு குழப்பாதீங்க, நம்ம 2 பேரும் வாங்கின வாக்கு சதவீதம் பாருங்கள் திமுகவோட அதிகம், அதனால் நம்ம ஆட்சிக்கு வர போகிறோம், நீங்கள் எதுக்கு இவங்களாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறாரு எடப்பாடி. இந்த பிரிந்து போனவர்களே உள்ளே கொண்டு வந்து எனக்கு இடைச்சல் கொடுக்காதீங்க, அவங்க தகராறு தான் பண்ணுவாங்க, இல்லை குழப்பம் பண்ணுவாங்க, விட்டுருங்க, நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தா அந்த 18% அதிமுக கூட்டணியோட 21% சேர்த்தாக்க நம்ம அதிகமாக இருக்கோம், ஜெயிக்க போகிறோம்னு சொல்கிறாரு. அண்ணாமலை இன்னும் வந்து நட்பு ரீதியாக என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கான்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்கிறாரு. அதே நேரத்தில் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றாமல் நான் என்டிஏ கூட்டணியில் வரமாட்டேன் அப்படிங்கிறதுலையும் விடாப்பிடியாக இருக்காரு. அவருக்கு தான் ஏதோ ஒரு ஸ்கீம் கொடுப்பாங்க. இப்போ அவர் எங்கே போகிறாரு? அவர் தாவேக்கா பக்கம் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. 3வது கூட்டணி, ஒருவேளை தாவேக்கா வந்து மிகப்பெரிய அளவில் கூட்டணி அமைத்தால் அது
திமுக வெர்சஸ் தாவேகா தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவரு சொல்றாரு. இந்த முறை வந்து பாஜக அதிமுக கூட்டணி பலப்படுத்துகிற முயற்சியில் இருக்கும். திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் பலமாக அமையணும். விஜய் கட்சி வளர்க்குவதற்கு பாஜக விரும்புமா? டிடிவி அங்கே போனால் விடுவாங்களா? நான் கேட்குறேன், எதுக்கு பாஜக கிட்ட சரண்டரான டிடிவி? இப்போ மட்டும் பாஜக கிட்ட கோச்சிக்கிட்டு எப்படி வெளியே போகிறார்? எடப்பாடி மேலே ஒரு கோவம் இருக்குது. நானே கேட்குறேன், காம்ப்ரமைஸ் பண்ணி அவருக்கு ஒரு 10 சீட்டு 12 சீட்டு கொடுக்குறோம், நீங்கள் பிரச்சாரம் பண்ணாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறார்? கடைசி நேரத்தில் இதெல்லாம் வந்து எந்த நேரத்திலும் ஒன்றிணைவதற்கு அல்லது அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பாங்க. அரசியலில் எதுவும் சாத்தியம். எடப்பாடி இப்போது ஏற்க மறுக்கிறார். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி உள்ளே கூட்டு வந்து உட்கார வச்சா என்ன பண்ணுவார்? எங்களுக்கு சீட்டு கொடுங்க, நாங்கள் கொடுத்துக்குறோம், எங்களுக்கு 25 30 40 சீட்டு கொடுங்க, நாங்கள் 10 சீட்டு கொடுத்துக்குறோம், முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண போகிறாரு? அந்த மாதிரி நடக்காத நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? பிரச்சாரத்துக்கு கூட போகாமல் இருக்கலாம் எடப்பாடி. டிடிவி அணியிலேருந்து அவங்க பார்த்துக்கிட்ட விட்டுருவாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்துக்கலாம். ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த டிடிவி கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் இங்கே சேர்த்துக்கிட்டு டிடிவியை தனிமரமாக்குவது எப்படின்னு எடப்பாடி சிந்திப்பார். இது நடக்கலாம். அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்கள் தாவேகா பக்கம் போவாங்க அப்படின்லாம் பேச்சு இருந்தது. நேற்று கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபுல் ப்ரெசன்ட். தங்கமணி, வேலுமணி, இன்னும் சில பேர்லாம் வந்துச்சு. அவங்கெல்லாம் கூட ப்ரெசன்ட் ஆகிட்டாங்க. ஆனால் மாஃபா பாண்டியராஜன் இல்லை. ஆனால் அது தொடர்பாக ஒரு வெப்சைட் வந்து அவர்கிட்ட கேள்வியை கேட்டிருக்காங்க. இல்லை இது மாதிரி நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் மும்பை வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அப்போ அதிமுகவுக்குள்ளே எந்த முன்னாள் அமைச்சருமே இனிமேல் தாவேகா பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, எல்லா அமைச்சர்களும் நேற்று பிரசிடண்ட் ஆனாங்களான்னு தெரியாது. நீங்களும் உறுதிப்படுத்த முடியாது, நானும் உறுதிப்படுத்த முடியாது. இல்லை, பார்த்த வரைக்கும் யாரெல்லாம் சந்தேகத்தோட இருந்ததோ தகவல் தெரிஞ்சாலும் சொல்கிறேன், பேர் சொல்ல விரும்பல. இன்னும் 2 3 அமைச்சர்கள் வரல, வேறு சில நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டாங்க, குடும்ப நிகழ்ச்சியில் இருந்தாங்க, வரலன்றது எனக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது மாஃபா பாண்டியராஜன் மட்டும் கேட்குறேன். பட் மாஃபா பாண்டியராஜன் ஒரு பெரிய தலகர்த்தரோ இல்லை ஒரு மாவட்டத்தை வந்து கண்ட்ரோல் எடுக்கிற அளவுக்கு வலிமையான ஒரு அதிமுக நிர்வாகியோ கிடையாது. அதனால் ஒரு பெரிய மேட்டரில் அவர் போனாலும் எடப்பாடி கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா செங்கோட்டையன் போனதுக்கே கவலைப்படாத எடப்பாடி மாஃபா பாண்டியன் கவலைப்படுவாரா சொல்லுங்கள்? ஏதாவது நீங்கள் செங்கோட்டையனை விட்டால் நம்மளோட சீனியரு, இன்னும் சொல்ல போனால் செங்கோட்டையனோட இணக்கமாக இருந்தவர் 91 96 அப்படிப்பட்ட நபரோடு நம்ம இருக்கிறதுல என்ன பிரச்சனை நினைக்கவே இல்லையே. என் பேச்சை கேளுங்க, இல்லைன்னா கேட்கலையா வெளியே போங்க, அதில் மாற்றமே தெளிவாக இருக்கார்ல. அதனால் இதெல்லாம் கவலைப்படுற மனிதராக நான் பார்க்கல. நேற்று அதிமுக பொதுக்குழுவில் தாவேகா குறித்தோ விஜய குறித்தோ அல்லது மற்ற அணிகள் மற்ற அந்த கூட்டணி விஷயங்கள் குறித்தோ எதுவுமே வந்து பேசாமல் இருந்தது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து எம்ஜிஆருடைய அந்த புகைப்படம் வந்து செங்கோட்டையினால் பயன்படுத்தப்படுகிறது, அப்புறம் விஜய்னாலையும் பயன்படுத்தப்படுகிறது. அதை பற்றிலாம் எதுவுமே இல்லை. அதை ஒரு இன்டைரக்டாக கூட எந்த மெசேஜுமே தாவேகா பற்றியோ அல்லது அந்த ஒரு விஷயங்கள் குறித்து பேசவே இல்லையே. என்ன காரணம் நினைக்கிறேன்? விஜயகாந்த் வந்து கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். எம்ஜிஆர் கொடியெலாம் அங்கே கட்டப்பட்டது அவர் கட்சி சார்பாக. அப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வாகனத்தை அவருடைய எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அவர்கள் இவங்க கொடுத்துட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு போனார். அதனால் வந்து என்னாச்சு, எம்ஜிஆர் தொண்டரெல்லாம் அப்படியே வந்து விஜயகாந்த் ஏற்றுக்கிட்டாங்களா? இப்போ செங்கோட்டையன் போய்விட்டார், அது ஜெயலலிதா படம் அல்லது எம்ஜிஆர் படம் இருக்கிறது என்பதற்காக அதிமுக தொண்டர்கள்லாம் அது இப்போ செங்கோட்டையன் போகிற இடத்துல எல்லாம் கூட்டம் இருக்கும். அது செங்கோட்டையனுக்கான கூட்டமா? கிடையாது, அது விஜய் ரசிகர்களுக்கான கூட்டம். இப்போ நீங்கள் செங்கோட்டையன் கூடுறதை பார்த்து ஐயோ பெரிய ஆள் தலைவர் சார் இவர் போய் விட்டார் இடம். கண்டிப்பாக அவருடைய மாவட்டத்தில் கூட்டம் இருக்கும், அவருடைய தொகுதியில் இருக்கும். மற்றபடி கூடுகிற கூட்டம் எல்லாம் விஜய் ரசிகர் கூட்டம் தான். எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்த போய் தடையாக போட முடியும்? அது போய் கிளைம் பண்ணி கோர்ட்டுக்கு போய் நீங்கள் இப்போ கூட சசிகலா அவர்கள் இன்னும் அதிமுக பொதுச் செயலாளர் தான் அறிக்கை விட்டுங்கிறாங்க. எடப்பாடி என்னைக்காவது ரியாக்ட் பண்ணியிருக்காரா? கீழே கூட ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஜெயக்குமார் சொல்லியிருப்பார் பயன்படுத்தக்கூடாதுன்னு. எடப்பாடி அதெல்லாம் அழகாக டீல் பண்ணுறதை நான் பார்க்குறேன். அப்போது தாவேக்காவை நம்ம பெருசாக பொருட்படுத்த தேவையில்லை. எப்படி விஜய் அதிமுக தலைமையோ அல்லது எடப்பாடியோ வந்து பெருசாக பொருட்டாக கருதலையோ, திமுக தான் எதிரின்னு சொல்லி அரசியல் பண்ணுறோ, அது மாதிரி நம்மளும் பெருசாக பொருட்டாக கருத வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லை, விஜய் வந்து அங்கொன்று இங்கொன்றுமா எங்கேயாவது ஏடிஎம்கே டச் பண்ணுவார். மதுரை மாநாட்டில் சொன்னார்ல, அதிமுகவும் வீணாக போயிடுச்சு, அந்த பாட்டெலாம் பாடி இங்கே வந்துடணும் அப்படின்னு சொன்னார்ல. மற்றபடி இப்போ விஜய் வந்து நாளைக்கு என்ன முடிவு எடுக்க போகிறான்னு யாருக்கும் தெரியாது. அவர் தலைமையில் ஒரு அணி அமையும். அந்த அணி அமைந்தால் திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும். இப்படி தான் நம்ம எல்லோரும் பேசுகிறோம்.
களம் இருக்கிறது. அப்படிதான் களம் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு தேர்தல் வைத்தால் திமுக கூட்டணி வெற்றி பெறும். ஏன்னா வலிமையான கூட்டணி, அதிமுக பக்கம் வலிமை இல்லாத கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சி பிரிந்து இருக்கிறது. தேமுதிக வருமா வராதுன்னு தெரியாது. புதிய தமிழன் கிருஷ்ணசாமி இருப்பாரா இருக்க மாட்டான்னு தெரியாது. விஜய் தலைமையில் என்ன அணி அமைய போகிறது யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட சூழல்ல திமுக தான் ப்ளஸ் நினைக்கிறோம். ஆனால் தேர்தல் வரும்போது தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறார், விஜய் ஏன் விமர்சிக்கலன்றதுக்கு நம்ம அப்போ அன்றைக்கி தான் பதில் சொல்லணும். விஜய்க்கு ஏன் இந்த அட்வான்டேஜ் தரார் எடப்பாடின்னு கேட்குறீங்களே, அந்த முடிவு எப்போ தேர்தல் களத்துக்கு வந்தால் தான் தெரியும். அவர் இப்போ எப்படி விமர்சிக்கிறார் அதை பார்த்து. ஏன்னா இன்னைக்கு ஒரு யூத் க்ரௌடு வந்து விஜய் பக்கம் இருக்கிறாங்க, 18 to 30. இந்த ஏஜ் குரூப் வந்து விஜய்க்கு வந்து ஒரு கடுமையான ஆதரவு இருக்கிறது. குடும்ப தலைவிகள் மத்தியிலும் ஆதரவு இருப்பதாக பல புள்ளி விவரங்கள் சர்வேக்கெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் தேர்தல் என்று வரும்போது இதில் வந்து அப்படியே 50% காணாமல் போயிடும். ஏன்னா வேட்பாளரை வைத்து ஓட்டு போடுகிற ஒரு கல்ச்சர் நம்மக்கிட்ட இருக்குது. அதிமுக திமுக இல்லாமல் யார் வேட்பாளர், சென்னை வெளியே தாண்டி போனீங்கன்னா பல்வேறு காரணிகள் இருக்கிறது. ஜாதி இருக்குது, அப்புறம் வந்து உறவினர்கள் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்குது, பணம் இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது ஏதோ விஜய் ரசிகர் எங்கே போனாலும் 28-32% தொட்டுட்டாங்களாம் கிடையாது. 2 பெரிய கட்சிகள், இந்த கட்சிக்கு மத்தியில் பல வேட்பாளர்கள் காணாமல் போகிறாங்கன்றது நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரேன். அதனால் வந்து எதுக்கு முதல் முறை போட்டிடுறாரு, அதுக்கு ஒரு பெரிய என்மாசான ஒரு டீம் இருக்குது யூத்துக்கிட்ட. அதனால் அதை பற்றி தொடாமல் இருக்கிறது ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். என்டிஏ கூட்டணியில் விஜய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா, இன்னும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவர் தொடர்ந்து பாஜகவை விமர்சிக்கிறாரு. அவருக்கு பாஜக தான் பிரச்சனையாக இருக்கே தவிர ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வைங்க இருக்கு இல்லையா? அப்போது என்டிஏ கூட்டணியில் அவர் வராமல் போனாலும் எப்படி நீங்கள் வந்து பாஜக சில சீட்டுகள் கொடுத்து டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ அரவணைக்கிற மாதிரி இந்த பக்கம் எதுவும் வேற ஒரு டீலிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பாஜக இருக்கிற அணியில் அவர் வரமாட்டார் இப்படின்ற ஒரு வரி செய்தி வலிமையாக இருக்கிறது. அதை நானும் நம்புகிறேன். விஜய் அப்படி முடிவெடுத்திருப்பார். அவருடைய ஆஸ்தான குரு, அந்த கட்சி வழி நடத்துகிற ஆஸ்தான குரு ஜான் ஆரோக்கியசாமி அப்படி சொல்லியிருக்கார், நீங்கள் பாஜக இருக்கிற பக்கம் போகாதீங்க அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு ஆன்டி பிஜேபி சாயல், ஒரு பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை அதிகமாக குவிக்கிற ஒரு மண். அதனால் வேண்டான்னு சொல்கிறாரு. அது விஜய் கேட்கலாம். ஆனால் விஜய் அந்த முடிவை குரு சொன்னாலுமே விஜய்க்கான நெருக்கடி எப்படி வரும்? கரூர் சம்பவம் இருக்குது, பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. அவர் இன்கம் டேக்ஸு விவகாரம் வந்து ஒரு 10 வருஷம் பேப்பர் எடுத்து போட்டார்னா விஜய் வந்து எப்படி இருப்பார்? நீங்கள் 10 வருஷம் அந்த டேக்ஸை பற்றி சொன்னீங்க. சற்று நேரத்துக்கு முன்னாடி பிடி செல்வகுமார் கிட்டத்தட்ட அவரோட 25 வருஷம் ட்ராவல் பண்ண ஒரு இப்போ திமுகவில் சேர்ந்துட்டார். இப்போ அவர் மூலிமா என்ன திமுக சைடில் ஒரு ப்ரெஷர் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் நடக்கிற தமாஷா ட்ராமா, அவ்வளோதான். அவர் செல்வகுமார் வந்து சேர்றதுல என்ன இருக்குது? அப்படியே விஜய் ரசிகர்கள் வந்து சேர போகிறாங்களா? கிடையாது. அவர்கிட்ட அவருடைய மனநிலை, அவர் எப்படி அணுகுவார், அவரை பற்றியான அந்த பர்சனல் ஒரு கேரக்டரை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இதை எப்படி யோசிப்பாருங்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக செல்வகுமார் அங்கே சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசலாம், மேடைகளில் பேசலாம். திமுக வந்து அனுமதிக்கும். அப்புறம் அவர் பேட்டி கொடுப்பாரு, யூடியூபுக்கு சேனலுக்கெல்லாம் பேட்டி கொடுப்பார், பத்திரிகை பேட்டி கொடுப்பாரு. விஜய் கிட்ட போயிட்டு இதெல்லாம் எடுபடாது. விஜயை பற்றி எப்படின்னா ஒரு கூட்டம் புரிதலற்ற கூட்டம் விஜய் நம்பி இருக்கு. அரசியல்லாம் என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம் விஜய் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. விஜய்க்குமே அரசியல்லாம் என்னன்னு தெரியாதுங்க. ஒரு தமிழ்நாட்டுடைய பரிதாப நிலை விஜய். அவர்கிட்ட போய் நிற்கிறது இல்லை, அவரை பற்றி பேசுறது. மீடியா அட்வான்டேஜ், மீடியா தொடர்ந்து 24 மணி நேரம் போட்டு காட்டுறதால விஜய்க்கு மைலேஜ். இது வந்து விஜயகாந்த் கிடையாது, வைகோ கிடையாது. சரி, ஒரு திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு வராதா, யாரோ ஒரு தலைவர் வரமாட்டாரா, இப்படி நம்பலாம், எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட அரசியல் ஒரு புரிதல் இருக்கிற நபரா விஜய் சத்தியமாக கிடையாது. அப்படிலாம் இருந்திருந்தான்னு வச்சுங்களேன், இவர் வந்து நேராக கோட்டைக்கு வரமாட்டார். நகர்ப்புறத்தில் மட்டும்தான் விஜய்க்கு வந்து செல்வாக்கு. இது நான் சொன்ன உடனே விஜய் ரசிகர்கள் வருவாங்க. குபேந்திரன் என்னையா தெரியும், விஜய் மேலே வன்மம் அப்படிலாம் கிடையாது. வாங்க, மாற்று வாங்க. ஒரு 2-3 தேர்தலை சந்தியுங்கள். மக்களோடு மக்களாக பழகி, மக்கள் பிரச்சனை பேசி, மக்களுக்காக போராட்டம் நடத்தி, ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் நிற்க மாட்டார், பார்லிமெண்ட் தேர்தல் நிற்க மாட்டார், நேராக சட்டமன்ற தேர்தல், நேராக கோட்டை. இல்லை, இப்போது அவர் கூட சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து முயற்சி பண்ணி கூட்டங்கள், அவருடைய பிரச்சாரங்கள், அந்த கட்சி தொடர்பான பல்வேறு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வெளியே கூட வர விட மாட்டேங்கிறாங்கல்ல.
நான் கேட்குறேன். செங்கோட்டையன் நேத்து சொல்றாரு, நீங்க பார்த்திருப்பீங்க, இதுவரைக்கும் இல்லாத ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் புசி ஆனந்தாலையும் ஆதவர்ஜனாலையும் காவல்துறையிட்ட சரியா அனுமதி வாங்க முடியலன்னு சொல்லி. செங்கோட்டையனாலே முடியல. அப்போ செங்கோட்டையனே அதை உணர்றாரு. வெளியே வந்து விஜய் வந்தாருன்னா ஏதோ ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் நினைக்குது, அல்ல இந்த கட்சி நினைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ செங்கோட்டையனுக்கு இது புரிஞ்சிருக்கு, நம்ம போனா எல்லாமே ஈஸியா வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு தானே அவரு நினைச்சிருப்பாரு. இப்ப முடியல இல்ல. செங்கோட்டையின் விவகாரத்துக்கு பதில் சொல்கிறேன், விஜய்க்கு பதில் சொல்கிறேன். எங்கேயும் போக முடியல, பயங்கர கட்டுப்பாடுன்றீங்களே. விஜய் வந்து இப்போ அம்மா கிரியேஷன்ஸ் சிவா அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்தீங்களா, கல்யாணத்துக்கு போக முடியுதா? எப்படி கல்யாணத்துக்கு போக முடியுது? ஒரு ஸ்டார் ஹோட்டல் நடக்கிற கல்யாணத்துக்கு எப்படி நீங்கள் போனீங்க? எப்படி எந்த வண்டி? அப்போ யாராவது மீடியா போய் அந்த வண்டி திறந்த காட்சி, கிளம்பி விட்டார், புறப்பட்டு விட்டார், அம்மா கிரியேஷன் சிவா வீட்டு கல்யாணத்துக்கு கிளம்பி கொண்டிருக்காரு, யாராவது போட்டீங்களா? இல்ல பிரைவேட் விஷயம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. அவர் இருங்க சார், மாட்டாரா, வெளியவே வர முடியல அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க கூடாது. இல்ல ஒரு முடியாது. பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் நடக்குது, அங்க வந்து உங்களுக்கு அழைப்பு இருக்கு, எனக்கு அழைப்பு இல்லையே. ஒரு நிமிஷம் நான் கேட்கிறேன், நீங்க கல்யாண வீட்டுக்கு போக முடியுதுன்னா கரூர் சம்பவத்துல துக்க வீட்டுக்கு நீங்க போயிருக்க முடியும். அப்படிலாம் வந்து தமிழ் திமுக அரசாங்கம் வந்து அவரை தடை பண்ணி அது இன்னும் நெகட்டிவாக போயிடும் திமுகக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது போலியாக நடிப்புங்க. நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்குன்னா நீங்கள் துக்க வீட்டுக்கு, உங்களால் பாதிக்கப்பட்ட துக்க வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கணும். இப்படி அங்கே பவுன்சர் 10 பவுன்சர் வச்சு உங்களை பார்த்துக்கிறீங்களே, அதே மாதிரி இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ராத்திரி மாறு வேஷத்தில் போகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? சினிமாக்காருக்கு மாறு வேஷம் போடுறது கஷ்டமான காரியமா? நான் என்னால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி வேற இடத்துல இருந்து மாறி போவதற்கு என்ன பிரச்சனை? போலி நடிப்பை தான் சொன்ன, புரிதல் கிடையாது அரசியல். அதாவது நீ வெளியே அரசியல் வந்தால் இவ்வளோ புடப்படும். ஒரு சினிமா நான் ஒன்றா வீடியோ எடுத்து காட்டுறேன், அவரே பேட்டி கொடுத்துருப்பார் விஜய். எனக்கு 6 மணிக்கு ஷூட்டிங்னா 5:45 இருப்பேன். எது 6 மணிக்கு ஷூட்டிங்னா 5:45, 8 மணி ஷூட்டிங்னா 7:45 இருப்பேன். விஜய் சொல்லியிருக்காரு. நான் வேணா உங்களுக்கு போட்டு காட்டுறேன், தயவுசெய்து போட்டு காட்டுங்க. ஆனால் பப்ளிக் மீட்டிங்க்கு நீங்கள் 6 மணிக்கு சொல்லிட்டு 8 மணிக்கு வருவீங்க. பாண்டிச்சேரிக்கு மட்டும் 11 மணிக்கு மீட்டிங்கிட்டு 10:45 ஓடி போய் நிற்கிறீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? எது அரசியல்? வெக்கப்பண்ணு விஜய். அதோட அருமையாக கேள்வி கேட்டீங்க, செங்கோட்டையினால முடியலன்னு. செங்கோட்டையன் உண்மையில் நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக மதிக்கிறேன். ஆனால் இவ்வளோ முட்டாள்தனமாக, இவ்வளோ புத்தியற்ற மனிதனாக இருப்பாருன்னு எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஈரோட்டில் விஜயமங்கலத்தில் வந்து மீட்டிங் போடுறோம், 83 கண்டிஷன் போட்டிருக்கான்றாரு. உண்மையிலே பேட்டி கொடுத்த அந்த செங்கோட்டையை பார்த்து பரிதாபப்படுறேன். 83 கேள்விகள், 83 கண்டிஷன் வேணா போடுவானா? நாளைக்கு வாங்க, அதுக்கு கொஸ்டின் எடுத்து இன்னொரு பேட்டி தரேன். போலீஸில் 83 கேள்விகள் ஃபில்அப் பண்ணோம். எத்தனை வாகனத்தில் வரீங்க, எவ்வளோ பேர் வரீங்க, யார் யார் கலந்துக்கிறீங்க, தண்ணி கொடுப்பீங்களா, ஆம்புலன்ஸ் இருக்கா, இது 83 கேள்விகள். கேள்வியில என்ன கேக்குறாங்கன்னா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வராங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. அது எப்படி முடியும்? 83 கேள்விகளை 83 கண்டிஷன் சொன்னதை ஏத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இல்ல அதான் சொன்னாரு. அப்போ இல்ல அவர் பத்திரிகைல வந்து 83 கண்டிஷன் நிபந்தனைகள் போட்டுக்கிறார்கள், இதுவரைக்கும் நான் பார்க்காத நிபந்தனை புழுகிறார்ல, அது சொல்றேன். சரி, பாண்டிச்சேரியில் என்ன பண்ணீங்க? பாண்டிச்சேரியில் QR கோடு கூப்பிட்ட கட்சி கூட்டம் எங்கேயா பார்த்தீங்களா உலகத்தில்? பாண்டிச்சேரியில் QR கோடு கொடுத்தாங்களா இல்லையா? 5000 பேர் தான் வரணும். எத்தனை மணிக்கு ஓடி போறீங்க? நீங்க காலைல 6 மணிக்கெல்லாம் கிளம்பி அங்கே ஓடி போறீங்களா 10:45க்கு 5000 பேருக்கு? அப்போ தமிழ்நாட்டில் வரணும்னா அந்த பாஜக அரசை பாராட்டுறீங்க. இந்த பாஜக அரசு பார்த்து திமுக திருந்த வேண்டும், இவ்வளவு பாதுகாப்பு தருகிறது. யாரு? சரி, அங்க இருக்கிற அரசு பாஜக கூட்டணி அரசு, பாண்டிச்சேரி அரசு பார்த்து திமுக திருந்தணும். என்ன பேசுனீங்க 12 நிமிஷத்துல என்ன பேசுனீங்க? பாண்டிச்சேரியில் பிரச்சனைக்கு ரேஷன் கடை இல்லைன்னு சொன்னாரு. அது உண்மையா? உண்மையா சங்கர்? இல்ல உண்மை. நான் இப்போ டாக்குமெண்ட் காட்டுறேன். மஞ்சள் அட்டை, சிவப்பு அட்டை இருக்கு, என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பாண்டிச்சேரி அரசாங்கத்தோட லெட்டர் டாக்குமெண்ட் இருக்கு, காட்டுறேன். அதை விட முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். என்ன பேசிருக்கலாம் தெரியுமா? பாண்டிச்சேரி மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, ரேஷன் கடை இல்லைன்னு சொன்னார்ல. போன வாரம் குமுது ரிப்போர்ட், 2 நாள் முன்னாடி வந்து குமுது ரிப்போர்ட், இந்த செய்தி பாருங்க. இது வந்து அந்த ஊர் உழுக்கிற சப்ஜெக்ட். எங்க? பாண்டிச்சேரியில் ஒரு மருத்துவ கம்பெனி மோசடி, ஃபேப்ரிகேட்டடாக கம்பெனி ஆரம்பித்து மருந்து தயாரித்து 11 குடோனுக்கு சீல். மக்கள் உயிரோடு விளையாடிய போலி மருந்து நிறுவனம். எவ்வளோ பேர் கைது பண்ணியிருக்காங்க, என்ன சண்டை நடந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி ஒரு லைன் பேச முடிஞ்சுதா? 10 நாள் ஆச்சுங்க. ஒரு பிரபலமான கம்பெனி பெயரில் போலியாக தயாரித்து கொண்டு அங்கு விற்பனையாகிற மருந்துக்களுடைய நிலைமை எத்தனை கோடி, எவ்வளோ லட்சம் எல்லாம் பாருங்க, செய்தி வந்திருக்கு. இதை பேச முடிஞ்சது அவங்களால?
தான் அரசியல். ஒரு பத்திரிக்கைனா எதை எதிர்பார்ப்பேன், நீ ஏன் பேசலை, இது காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்தது அப்படின்னு இப்போவும், இல்லை இப்போ இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்கள, இதை பற்றி ஒரு லைன் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்காம ரேஷன் கடையே இல்லைன்னு பேசுகிற மனிதராக விஜய் பார்க்கப்படுகிறார். அப்போது யாருன்னா எழுதி கொடுத்து பேசுறது அரசியல் அல்ல. கண்டிஷன் போட்டால் அந்த கண்டிஷன் நீங்கள் வரணும், புரியுதுங்களா? 83 கேள்வி பதில் சொல்லி அது நிரப்புவதற்கு சொன்னால் 83 கண்டிஷன் சொல்கிறேன். செங்கோட்டையன் இவர் தான் வந்து ஜெயலலிதாவுக்கு ரோடுமே போட்டார், அவர் போட்டார்னா சூப்பரு, இப்படிலாம் பேசினுக்கிறோம். இப்படி புரிதல் இல்லாத மனிதர்கள் இன்னும் புரிதலற்ற ஒரு மனிதரோடு சேர்ந்து கொண்டிருந்தால் என்ன ஆகும்? இப்போ நீங்க சொன்ன விஷயத்தையும் அவர் பேசல, அதே மாதிரி திருப்புறங்குன்ற விவகாரத்தையுமே வந்து அவர் டச் பண்ணாம இருக்காரு. என்ன காரணம்? சென்சிட்டிவான மேட்ரு அல்லது ஒரு சில விஷயங்களை அவர் தவிர்த்துறாரு. என்ன காரணம்? ஒன்று புரிதல் இல்லாமல் இருக்கணும், அல்லது அந்த சப்ஜெக்டை நம்ம முழுசா உள்வாங்கி அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கணும்ல. அரசியல்வாதியாக எதை தவிர்க்கலாம், எதை தவிர்க்கக்கூடாதுன்னு எதாவது இருக்கா? நீங்கள் பத்திரிகையாளராக பல வருஷம் இருக்கிறீங்களே, இதெல்லாம் தவிர்க்கலாம் அரசியல்வாதி, இது தவிர்க்கக்கூடாது எதாவது இருக்கா? அப்படி எதுவும் கிடையாது. அப்படி எல்லாத்துக்கும் கருத்து சொல்லலாம், ஒரு நல்ல விஷயத்த பாராட்டவும் செய்யலாம். அரசாங்கம் இப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தார்கள், பாண்டிச்சேரி மாநில அரசுக்கு நன்றின்னு சொன்னீங்களே, என்ன கண்டிஷன் போட்டாங்க, என்ன கத்துனாங்க, மைக்கை எப்படி பிடுங்கினாங்கன்னு நம்ம பார்த்தோம். பொதுச் செயலாளர்கிட்ட மைக்கை பிடுங்கி 41 உயிர் போச்சு, உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்ட போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து பதில் சொல்கிறது திராணி இருக்கா? எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த எஸ்பி பார்த்து சத்தம் போடுறதுக்கு வழி இருக்கா? உங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க திருப்பரங்குன்ற விஷயத்தில் இது வரைக்கும் வாய்ப்பு இருக்கல. கேட்டால் அவங்க புதுசாக கட்சியில் சேர்ந்த நாஞ்சில் சம்பத் சொல்கிறாரு, எதுக்கு சொல்லணும், மௌனமாக இருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஏங்க, 2 மதத்திற்கிடையே ஒரு பிரச்சனை வர மாதிரி ஒரு சூழல், அதில் நீங்கள் ஒரு கருத்து சொல்லுங்கள். கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலை மட்டும்தாங்க கொளுத்துவாங்க, அதுக்கப்புறம் எல்லா மலை கோயிலும் கொளுத்த ஆரம்பித்தாங்க, அப்புறம் ஊருக்கு கொளுத்துனாங்க. இதை போயிட்டு ஒரு சர்ச்சையாக்குற ஒரு விவகாரத்தில் நீதிபதி உத்தரவு போடுறார். 2017 அதிமுக ஆட்சியில் நீதிபதிகள் பெஞ்ச் 2 பேர் கொண்ட நீதிபதிகள் பவானி சுப்பராயன், கல்யாண சுந்தரம், இந்த 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை மாற்றி எழுதுகிறார் சிங்கிள் ஜட்ஜி. இதுதான் ஹைலைட் ஆயிருக்கணும், மீடியாலாம் சரியா பண்ணல. அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? இந்த இந்து முன்னணி வந்து ஒரு 50 பேரோட வருவாங்க, இங்கே பிரச்சனை பண்ணுவாங்க, அரெஸ்ட் ஆகி டிஃபன் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு ஈவினிங் போயிடுவாங்க. அதுவும் 10 வருஷமா பிஜேபி ஆட்சி வந்த பிறகு தான். அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. நீங்கள் யாராவது மதுரை எஸ்பி 2014க்கு முன்பு மதுரை எஸ்பியாக இருந்தவர்களை கூப்பிட்டு பேட்டி எடுங்க. சார், திருப்பரங்குன்றத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்று பிரச்சனை வெடித்ததா, அட்டன் பண்ணியிருக்கீங்களா? தயவு செய்து கேளு. அது உண்மைனா நான் அப்புறம் நான் சொல்கிற மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏதாவது எதாவது சொல்கிறேன், ஒரு நடைமுறையாக என்ன நடைமுறை பின்பற்றப்படுகிறதோ அதை நீங்கள் அனுமதிக்கணும். நீதிபதி உத்தரவிட்டான்னு சொல்லி கலவரம் வருது, என் கட்சி மௌனமாக இருப்போம், பேச மாட்டோம், வாயை மூடி போனால் அது அரசியலா? அதான் சொன்னேன், அரசியல் தெளிவற்ற மனிதர்கள் அரசியலுக்கே வரக்கூடாது. 2-3 தேர்தலை பாருங்க, வந்து அதுக்கப்புறம் நில்லுங்க. நேராக கோட்டைக்கு போய் சீமோது உங்களை ஏமாத்திடுவாங்க, எல்லாரும் மொத்த பேர் ஏமாத்திடுவாங்க. அப்படிப்பட்ட அரசியல் செய்வதற்கு நீங்கள் தேவையே இல்லை. இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து வந்து பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. செங்கோட்டையனும் பங்கேற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில மாவட்ட செயலாளர்கள் மீது அதிருப்தியில் இருக்கிறார் விஜய். சில திமுக நபர்களோட தொடர்பில் இருக்காரு. கொஞ்சம் இதை பற்றிலாம் என்னன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு எந்த மாவட்ட செயலாளர் பெயரும் விஜய்க்கு கட்சியில் ஞாபகம் இல்லை. இதை ஒரு மாவட்ட செயலாளர் பேர் சொல்கிறதும் இல்லை. இந்த கரூரில் அரெஸ்ட் ஆனார்ல மதியழகனா, அவர் பேர் தான் ஞாபகம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், சரி பாண்டிச்சேரி மீட்டிங்கில் பேசுனீங்களா? அந்த வேனில் தான் பேசுனீங்க, பக்கத்தில் யாராவது இருந்தாங்களா? பக்கத்தில் யாரும் நிற்க வச்சாரா? சரி, தமிழ்நாட்டுக்கு இவர் முதலமைச்சர், ஓட்டு போட்டாச்சு, பெட்டி திறக்கணும், எண்ணணும், போய் பதவியேற்பில் கையெழுத்து போடணும், அவ்வளோதான் பாக்கி. ஏன்னா அப்படி தான் இருக்காங்க மக்கள்லாம், அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். பாண்டிச்சேரியில் யார் சிஎம்? புஷியானந்த் வர மாட்டாரா? சரி, பக்கத்தில் நிற்க வைக்க வேண்டியதுன்னா ஏன்னா பாண்டிச்சேரியில் நீங்கள் பாண்டிச்சேரி சேர்ந்தவர் புஷியானந்த், கட்சியுடைய பொதுச் செயலாளர், பக்கத்தில் நிற்க வச்சு எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கார், இந்த மண்ணுக்கு புகழ் சேர்ப்பவர், ஒரு வார்த்தை அது சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். ஏங்க உங்களுக்கு எல்லாமே விஜய் தானா? நீங்கள் கேட்டீங்களா மாவட்ட செயலர் கூட்டம்னு, அதுக்காக ஞாபகம் இது பேசலாம் பேசலை. பக்கத்தில் மேடையில் ஒருத்தர் நிற்க வைக்க கூட வந்து உங்களுக்கு தெரியலன்னா, அந்த ஊரை சேர்ந்தவர் தானே புஷியானந்த். புஷின்ற ஒரு தொகுதி, சட்டமன்ற தொகுதி பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அவருடைய எம்எல்ஏ இருந்தவர். அவரை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வைக்க உங்களுக்கு திராணி இல்லை, தெம்பு இல்லை, இல்லை தைரியம் இல்லை,
உங்களை விட அவருக்கு இன்னும் புகழ் வந்துருப்பதா பாண்டிச்சேரியில்? தமிழ்நாடு கேரளா வரைக்கும் உங்களுக்கு ரசிகர் கூட்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது பக்கத்தில் நிற்க வைக்கிறதுக்கு வெக்கப்படுறீங்க, இல்லை தயங்கப்படுறீங்க, அல்லது நீங்கள் தவிர்க்கிறீங்கன்னா உங்கள் மனநிலை என்ன? தயவுசெய்து புரிஞ்சுங்க. நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கு மாவட்ட செயலர் பக்கத்தில் நீங்கள் அதிமுக திமுக பார்க்குறீங்களா? ஒரு சேர் போட்டு நடத்தின அரசியல் கட்சி கூட்டம் ஒன்று தான் மக்கள் நீதி மையம். அது ஒரு சேர் போட்டு ஒரு எம்பி அவர் போயிட்டார். அதை விட்டுருங்க. வேறு எந்த கட்சியாக பார்த்துக்கிறீங்களா? வேறு எந்த கட்சியாக? திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், ஏதோ பாஜக, ஏதாவது ஒரு கட்சி தலைவர் மட்டும் உட்காருவார். அந்த மோசமான முன்னுதாரணத்தை கமல் ஏற்படுத்தினார்ன்ற அந்த வருத்தத்தை தவிர வேறு யாருமே இல்லை. ஏன் நிற்குவீங்க? உங்களை விட ஒருத்தன் பாப்புலாரிட்டி வந்து அவன் எங்கே போய் என்ன ஆயிட முடியும்? அதனால் இந்த மாவட்ட செயலர் கூட்டம் பேசுறது இல்லை. நீங்கள் தேர்தல் வரட்டும், அறிவிக்கிட்டோம், கேண்டிடேட் அறிவிக்கிட்டோம். விஜய் கட்சி பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஓடுன்னு ஓட வைப்பாங்க. ஆமாம், பல பேர் காணாமல் போயிடுவாங்க. காணவில்லைன்னு விஜய் கட்சி அறிவிக்க வேண்டியிருக்கோம். சும்மா கிடையாது அரசு. அதாவது ரஜினி ஏன் வரலன்றதுக்கு ரஜினி இன்னும் அந்த முழுமையான உண்மையை சொல்லலை. இப்போ படையப்பா ரிலீஸு, படையப்பா படத்தை பற்றி ஒரு பெரிய நிறைய செய்திகள் சொன்னார், பார்த்தேன். ரொம்ப அருமையாக நிறைய சொல்லியிருக்காரு. அதில் யார் நடிக்கணும்னு. இப்போது இதுவரை ரஜினியை பற்றி திரையுலகில் அல்லது பொதுமக்கள் மத்தியில் தெரியாத பல விஷயங்களை ரஜினியே போட்டு உடைத்திருக்கிறார், வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். படம் டைட்டில் யார் வைக்கணும்னு முடிவு பண்ணுறது ரஜினி. இது வரைக்கும் யாருக்கா தெரியுமா? யார் ஹீரோயின் நடிக்கணும் அது தீர்மானம் பண்ணு. ஒரு 3 மாதம் காத்திருந்த ஐஸ்வர்யாவுக்கு. ஐஸ்வர்யா டேட் கிடைக்கல, வரமாட்டேங்கிறாங்க. அப்புறம் பிடிக்கலை என்று சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன். அதன் பிறகு சிவாஜி கேரக்டருக்கு வேற ஒருத்தர் சொன்னார், ஏற்றுக்கல நான், சிவாஜி தான் வேணும். அப்போது ரஜினியோடைய நம்ம வழக்கமாக சொல்லுவோம், கமல் தான் வந்து எல்லாத்துலையும் தலையிடுவார். பாட்டு எப்படி எழுதணும், மியூசிக் எப்படி போடணும், யார் நடிக்கணும். ரஜினி பற்றி முழு உண்மை ரஜினியை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது ஏற்றுக்கணும். அதாவது ரஜினி வந்து தலையிட மாட்டார், இளம் இயக்குநர்கள் கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறார். அவர் கட் டேக் ஓவர்னா போயிடுவார். இப்படிலாம் நம்ம பக்கம் பேசினோம். அதை மாற்றியும் ரஜினி தான். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கட்சினா எப்படி இருக்கணும், நீங்களே மொத்தம் நடத்தவே முடியாது. தலைவர் என்ன ஒன்றா ஒத்துணும் போடலாம். ஆனால் இப்படி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையிலையோ அப்படின்ற தோற்றம் தான் விஜய் பக்கம் இருக்குது. நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசிடுவோம். நேர்காணல் கொடுத்துருக்கு. நன்றி. PVR ஐநாக்ஸ் வெளியிடும் மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.